ஹாய் மக்களே, எனக்கு பார்த்தீங்கன்னா டியூட்டி இப்போ தான் முடிஞ்சு. மணி பார்த்தீங்கன்னா வெறியும் நினைக்கிறேன் 12:35. நீ வழங்கா ரெஸ்டாரண்ட் வந்திருக்கேன். புரோட்டா வாங்க. மக்களே 8 புரோட்டா வாங்க. 8 கிலோமீட்டர் போயிட்டு ஒரு ரூம் கிட்ட வந்தாச்சு. இன்றைக்கி எதனால் புரோட்டா மட்டும் கடையில் வாங்கிட்டு வரணும் பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் இன்றைக்கி மட்டன் குருமா ராஜா வச்சிட்ருக்கான். அதனால் மட்டன் குருமாவுக்கு புரோட்டா நல்லாயிருக்கும் தான் மக்களே. இந்த டைம்லேயும் போய் இந்த புரோட்டா வாங்கிட்டு வந்துட்டுருக்கேன் ரிஸ்க் எடுத்து. இப்போ மணியை பாருங்கள் 12:48. இந்த டைமில் போய் புரோட்டா சாப்பிட போகிறோம். வாங்க. ஹீட்லாம் உண்டு, ஹீட்லாம் உண்டு மக்களே. புரோட்டா பார்த்தீங்களா, சூடு உண்டு. ஆனால் லப்பர் மாதிரி இருக்குங்க புரோட்டா. வரேன். அவங்களுக்குலாம் என்ன புரோட்டா எடுத்து வைக்கல, எல்லாம் இங்கே ரெடியாக இருக்குது மக்களே. இந்த குருமாவுக்கு தான் இந்த புரோட்டா இந்த டைமில் போய் வாங்கிட்டு வந்தது. அங்கே சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். செஞ்ச மாஸ்டர் பக்கம் தான் உட்காந்துருக்காரு. இல்லை குருமா ஊற்றி ஊற வச்சாச்சு. ஊற வச்சுட்டு இப்படி இங்கிட்ட ஒரு 2 பெரட்டு இப்படி பரட்டணுங்க. மக்களே என் கையில் சுற்றுச்சு. அதுக்கு தான் அவங்க அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க 2 பேரும். பார்த்துக்கோங்க எப்படி இருக்காங்கன்னு. மக்களே நல்லா ஊற வச்சாச்சு. இங்கே பாருங்க, இப்படி எடுத்து ஒரு 2 பெரட்டி மக்களே சாப்பிட்டு பார்க்கலாம். தரமான ராஜா வேற மாதிரி இருக்கு மக்களே, செம்மையாக இருக்கு மக்களே. சார் புரோட்டா எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. ராஜாவெல்லாம் இருக்குல்ல, நீங்கள் மாஸ்டரை காமிக்கிறேன் உங்களுக்கு. அங்கே தலைவரை நைட்டு 12:30 மணிக்கு அருமையான மட்டன் குருமா வச்சு கொடுத்துட்டீங்க. ரொம்ப நன்றிங்க. சாப்பிடுங்க, சாப்பிட்டு எப்படின்னு சொல்லுங்கள். நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. நம்ம ஊரில் பண்ணுற மாதிரி தான். குருமா சூப்பர். தேங்காய் அரைச்சி ஊற்றின குருமா, சரியான குருமா. இந்த புரோட்டாவுக்கு ஏற்ற குருமா. அதனால தான் இவ்வளோ தூரம் போய் வாங்கிட்டு வந்தது. இத்தனை மணிக்கு புரோட்டா சாப்பிட விடாத மக்களே, வேறு என்ன பண்ணுறது? எங்களோட சூழ்நிலை அப்படி. இந்த டைம்லாம் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. ஓகே மக்களே, அடுத்த வீடியோ பாய் பாய்.